இயேசுவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். அருமையான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இந்த புதிய மாதத்தில் உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, நான் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் இந்த ஊழியத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்க. இந்த டிவியில் பேசும்போது அநேகர் டிவி பார்க்குறீங்க, அநேகர் எனக்கு ஜெப குறிப்பு கொடுக்குறீங்க. உங்களுடைய ஜெப குறிப்புகளாக நான் ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறேன். பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்க, ஊழியத்தை தாங்குங்க. வாலிபர் கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறேன். 3 மாதத்துக்கு ஒரு பத்திரிகை எழுதி கொண்டிருக்கிறேன். 3 மாதத்துக்கு ஒரு நற்செய்தி கூட்டங்கள் இதெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறேன். எல்லாம் விசுவாசத்தை தான் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த புதிய மாதத்தில் கூட கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் லூக்கா 1:50 அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறைக்கும் உள்ளது. பெரியமானவர்களே, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறைக்கும் உள்ளது. தாவீது ராஜா சொல்கிறாரு, சங்கீதம் 103:13 சொல்லப்படுகிறது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஒருவேளை கர்த்தருக்கு நம்ம பயந்து நடக்கும்போது பயந்தவர்களுக்கு அவர் பண்ணால் மனம் இறங்குகிற ஒரு தேவனா இருக்கிறார். மத்தேயு 5:7 சொல்லப்படுகிறது, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவர் என்று சொல்லப்படுகிறது. ஒரு இயேசு கிறிஸ்து சொல்றாரு அந்த பிரசங்கத்தில், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஏன்னா நம்முடைய தேவன் இரக்கம் செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். 1 பேதுரு 2:10 சொல்றாரு, முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை, இப்போது அவருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்போது இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். அப்போ முன்ன நம்ம இரக்கம் பெறாதவர்களாக நம்ம இருந்தோம், இப்போது நாம் இரக்கம் பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவருக்கும் பாக்கியவன் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த மாதத்தில் உங்களை இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார் என்று சொல்லப்படுகிறது. மார்க் 10:00 வேதவசனம் சொல்லப்படுது, ஒரு மனுஷனுக்கு, அந்த பர்த்திமேனுக்கு குருடனுக்கு கண்ணு தெரியாது. அவன் சொல்கிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்க சொல்லி அவன் கூப்பிட்றான். அப்படி கூப்பிடும்போது ஜனங்க அவனை அதட்டுறாங்க, சத்தம் போடாத அமைதியாரு சொல்கிறாங்க. ஆனாலும் அவன் சொல்கிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்க சொல்லி அவன் கூப்பிட்றான். அப்போது இயேசு கிறிஸ்து அவனை அழைத்து கொண்டு வர சொல்கிறாரு. அப்போது அவன் இயேசு எடுத்து வந்த பிறகு இயேசு கிறிஸ்துக்கு, நான் உனக்கு என்ன செய்யணும்? அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் கண் பார்வை அடைய வேண்டும். அதே போல் அவன் கண் பார்வை கொடுத்தார். கர்த்தர் அவரை நோக்கி நம்ம கூப்பிடும்போது அவர் மனம் இறங்குற ஒரு தேவனாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு மனம் இறங்குவார். அவர் எழுந்து வருவார், உங்களுக்காக எழுந்து வருவார். உங்களுக்கு எழுந்து உங்களுக்கு சுகம் கொடுப்பார். அப்பேற்பட்ட தேவன். உபவாச கூடுகை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். மாதத்தில் ஒரு முறை உபவாச பிரேயர் நடத்துவேன். அப்படி உபவாச பிரேயர் நடத்த ஆரம்பிக்கிறது முன்பதாக ஒரு மகள் வந்தாங்க. அங்கே பக்கத்தூரை சேர்ந்த ஒரு மகள், நிறைய மாத கர்ப்பிணியோடு வந்தாங்க. பாருங்கள், அவங்க சொன்னாங்க, ஐயா எனக்கு இருதயம் வீக்காக இருக்குது, இந்த நேரத்தில் எனக்கு குழந்தை உருவாயிடுச்சு, எங்கள் வீட்டில் எல்லோரும் திட்டுறாங்க, உன் இருதயம் வீக்காக இருக்கும்போது நீ இப்படியாப்பட்ட காரியத்தை நீ பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் திட்டினாங்க. ஐயா நான் என்ன செய்யுதுன்னு தெரியல, அதனால் உங்கள் சபைக்கு நான் வந்தேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல சுகப்பிரஸ்தை எனக்கு கொடுக்குன்னு சொல்லி நீங்கள் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த மகள் சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அம்மா அவர் மனம் இறங்குற தேவன், அந்த பர்த்திமை கூடனுக்கு மனம் இறங்குற தேவன் உனக்கு மனம் இறங்குவார், உனக்கு நல்ல சுகப்பிரசை கொடுப்பார்னு சொல்லி அந்த ஜப கூடிகளை, அந்த உபாச கூடிகளை அவங்க கலந்து கொண்டாங்க. அந்த கடைசி ஜப நேரத்தில் அந்த பர்த்திமை கூட எப்படி கூப்பிட்டானோ அதே போல் அந்த மகள் கூப்பிட்டு அவங்க ஜபிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மகள் நல்ல முறை குழந்தை பிறந்து ஆலயத்தை சாட்சி சொன்னாங்க. பெரிய மாணவர்களே, உங்களுக்கு இறங்கும்படி அவர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார், உங்களை அர்ப்பணம் செய்வார். ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு நீங்கள் பயந்து நடக்கணும்.
அதுதான் அங்கே வசனம் சொல்லுது. அப்போது வேத வசனம் அங்கே தெளிவாக சொல்லப்படுகிறது. அந்த லூக்கா அதிகாரத்தில் நம்ம படிக்கும்போது அவருடைய இரக்கம், அவர் சொல்ல அவருடைய இரக்கம் அவர் பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்ம கர்த்தருக்கு நம்ம எப்போதும் பயப்படணும். யோபு பாருங்க, கர்த்தருக்கு பயந்து நடந்த ஒரு மனிதனாக இருந்தால் சொல்லப்படுது. ஆபிரகாம் பாருங்க, அவனும் கர்த்தருக்கு பயந்து நடந்த ஒரு மனிதன். கர்த்தர் அவனுக்கு இரக்கங்கள் செய்தார், அவனை ஆசீர்வதித்தார். நம்ம கர்த்தருக்கு எப்போதுமே பயப்பட வேண்டும். அங்கே வேதவாசனம் சொல்லப்படுறது, அங்கே மரியாள் சொல்கிறாங்க இந்த வார்த்தையை, கர்த்தருடைய இரக்கம் அவர் பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அந்த ஊரில் ஒரு பரிசுத்தமாக வாழ்ந்த ஒரு தாயார், அந்த ஊரில் அவங்க வந்து கர்த்தர் நம்பிக்கை வைத்தாங்க, கர்த்தருக்கு பயந்து நடந்தாங்க. அப்போ மரியாமா வயிற்றில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவங்க தான் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, கர்த்தருடைய இரக்கம் அவர் பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்ம எப்போதும் கர்த்தருக்கு நம்ம பயந்து நடக்க வேண்டும். நம்முடைய வேதத்தில் நம்ம படிக்கும்போது வேதவசனம் சொல்லுது, 2 நாளாகவும் 33ஆம் அதிகாரத்தில் 10லேருந்து நான் வாசிக்கிறேன். கர்த்தர் மனாசையோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர் கவனிக்காதே போனார்கள். ஆகையால் கர்த்தர் அசிரிய ராஜாவின் சேனாதிபதிகளை அவர் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசையை முச்சடியில் பிடித்து 2 வெண்கல சங்கிலில் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். அவன் இப்படி நெருக்குகையில் தன் தேவனாய் கர்த்தர் நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக தன்னை மிகவும் தாழ்த்தினான். இங்கே பாருங்கள், இந்த மனாசே பாருங்கள், அவன் வந்து கர்த்தர் பேசும்போது அவன் கவனிக்கலை. அப்போ ஒரு அசிரிய ராஜா வந்து என்ன பண்ண, அவரை வந்து வெண்கல சங்கிலில் கட்டி பாபிலோன் கொண்டு போனாங்க. அந்த நேரத்தில் பாருங்கள், அவன் கர்த்தரை நோக்கி கெஞ்சி அவன் கூப்பிட்டான், பிரார்த்தனை பண்ணினான். கர்த்தர் அவனுக்கு மனம் இறங்கினார். வசனம் சொல்லுது 13ஆம் வசனத்தில், அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்போது மனாசே அறிந்தான். ஒருவேளை அவன் தன்னை தாழ்த்ததுனால கர்த்தர் மனம் இறங்கினார். பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுங்க, தாழ்த்துங்க, ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்துங்க, உபவாசந்து ஜெபிங்க, அவர் உங்களுக்கு மனம் இறங்குவார். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், அந்த நாயனுடைய விதனுடைய மகன் இறந்து போயிட்டான். அந்த தாயாருக்கு ஒரே மகள் தான். அப்போ அந்த அம்மா அழுது கொண்டு வராங்க. இயேசு கிறிஸ்து அந்த வழியாக வர அந்த அம்மா பார்த்து ஒரு மனதுரியினர், கம்பேஷன், ஒரு மனதுருகி கிட்ட வந்து பாடை தொட்டு அந்த சிறுப்பனை அந்த வாலிபனை அவர் எழுப்பினார். அந்த வாலிபனை ஆண்டவர் உயிரோட எழுப்பினார். பெரியமானவர்களே, ஒரு நீண்ட வருடங்களாக உடைய ஜபத்திற்கு பதில் வராமல் இருக்குதா, உடைய ஜபக்குறி செத்து போயிருக்கிறதா, அந்த ஜபக்குறிப்பெல்லாம் அவர் உயிர் பெற செய்வார். அந்த தேவன் உங்களுக்கு மனம் இறங்குவார். இந்த புதிய மாதத்தில் உங்களுக்கு அவர் மனம் இறங்குவார். வேதத்தில் புலம்பல் 3:22 சொல்றாரு, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே என்று சொல்லப்படுகிறது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. 1 நாளாகம் 21:13 சொல்லப்படுது, அப்போது தாவீது காத்து நோக்கி, கொடி இடுக்கில் அகப்பட்டிருக்கிறேன், இப்போது நான் கர்த்தருடைய கையில் விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷருடைய கையிலே விழாதிருப்பேனாக என்றான். ஒருவேளை தாவீது வந்து காத்து நோக்கி கொடிய இடுக்கல் நான் அகப்பட்டிருக்கிறேன். தாவீது வந்து காற்றை பார்த்து சொல்கிறாரு, நான் கொடி இடுக்கல் அகப்பட்டிருக்கிறேன், நான் கர்த்தருடைய கையில் விழும்போது எனக்கு இரக்கம், கர்த்தருடைய கையில் விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. அப்போ கர்த்தருடைய கையில் விழும்போது நமக்கு இரக்கங்கள் நமக்கு கிடைக்கும். சங்கீதம் 123:2 சொல்கிறாரு, இதோ வேலைக்காரன் கண்கள் தன் எஜமானின் கையை நோக்கியிருக்கும் போலும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்களுக்கு கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. பிரியமானவர்களே, அவரையே நோக்கியிருங்க. உங்களுக்கு இரக்கம் செய்கிற வரையும் இந்த புதிய மதத்தில் அவரே நோக்கி பாருங்கள், உங்களுக்கு இரக்கம் செய்வார். தொடர்ந்து பிரியமானவர்களே, இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த இயேசு கிறிஸ்து இந்த குணமாக்க ஊழியங்களை ஜெபித்து கொள்ளுங்கள். டிவியில் நான் பேசும்போது கர்த்தர் வார்த்தை நீங்கள் கேட்குறீங்க. அநேக பேர் என்னோட தொடர்பு கொண்டு, ஐயா எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்க சொல்கிறாங்க. உங்களுடைய எல்லா ஜெப குறிப்பு நான் ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். பாருங்கள், இந்த செய்தி கொடுப்பதற்கு முன்பதாக திருப்பூர்லேருந்து ஒரு சிஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, சுமதினு பேர். அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஐயா என்னுடைய கணவருக்காக ஜெபிக்க சொல்லி நான் உங்கள்கிட்ட
நான் சொன்னேன், நீங்கள் ஜெபிச்சிங்க, நானும் ஜெபித்தேன் ஐயா. எங்கள் கணவர் வந்து 3 மாதங்களாக என்னை விட்டு போயிட்டார். நான் ஜெபித்த பிறகு என் கணவர் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லி அவங்க சாட்சி சொன்னாங்க. இன்னொருத்தர் ஒரு சிலர் சொன்னாங்க, நான் வியாதியில் இருந்தேன், என் வியாதி சுகமாக்குன்னு சொன்னாங்க. அதே போல் கர்த்தர் உங்களை இரக்கம் செய்வார், உங்களை சுகம் கொடுப்பார், குடும்ப தடைகளை மாற்றுவார். அவர் அற்புதம் செய்கிற தேவன். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்கு அங்கே ஜெபித்து கொள்ளுங்க. ஒருவேளை இது விசுவாசத்தில் நடத்தி கொண்டு வருகிறேன். ஒரு சொந்த இடம் வேணும், ஒரு 5 சென்டாவது 10 சென்ட் சொந்த இடம் வேணும். அந்த இடத்துக்கு ஜெபித்து கொள்ளுங்க. ஒரு கர்த்தர் உங்களோட பேசும்போது 1 சென்ட் இடத்துக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், காணிக்கை கொடுத்து நீங்கள் தாங்கலாம். இல்லை டிவி ஊழியத்துக்கு நீங்கள் தாங்கலாம். கர்த்தர் வந்து உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஏன்னா இந்த ஊழியம் விசுவாசம் நான் செய்து கொண்டு வருகிறேன். பெரியமானவர்களே, நீங்கள் இதை போல் ஊழியங்களை தாங்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு மனம் இறங்குவார். பெரியமானவர்களே, தொடர்ந்து நான் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய தேவன் இரக்கமுள்ள ஒரு தேவன் என்று சொல்லப்படுகிறது. உபாகமும் 4ஆம் அதிகாரத்தில் 31 சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழிக்க மாட்டார் அப்படி சொல்லப்படுது. பெரிய ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமாப்பா. ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு மீது ராஜா நம்முடைய வல்லமை இறங்கட்டு ராஜா. நீர் இரக்கமுள்ள ஒரு தேவன் தகப்பனே. மத்தேயு 14:14 திரளான ஜனலுக்கு கண்டு நீர் மனதுருகி நீ ஏசப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒவ்வொரு மீது ராஜா நம்முடைய வல்லமை இறங்கட்டு ராஜா, நம்முடைய சுகமளிக்க வல்லமை இறங்கட்டு ராஜா. ஆண்டவரே, நம்முடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை ராஜா. ஆண்டவர் உமை நோக்கி யார் கூப்பிட்றாங்களோ ஒவ்வொருக்கும் நீங்கள் மனம் இறங்குங்கப்பா. ஒவ்வொருக்கும் மனம் இறங்கு ராஜா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னேன் ராஜா. என்றைக்கு ராஜா உமை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருக்கும் நீங்கள் மனம் இறங்கும் ராஜா. நாயனுடைய விதவிக்கு நாயனுடைய விதவுடைய மகனுக்கு நீர் மனம் இறங்குனீங்க சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. என்றைக்கு ராஜா அப்பா, ஒரு விதவியாக இருக்கிற ஆண்டவரை தனிமையாக இருக்கிறவர்களுக்கு நீங்கள் மனம் இறங்கும் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். பிள்ளைகள் குறித்து கவலைப்பட்டு கொண்டு ஒவ்வொருக்கும் மனம் இறங்கும் ராஜா. பிள்ளைகள் இன்றைக்கி படித்து பாஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த பிள்ளைகளை படிக்க அப்பா அடுத்து மேற்கொண்டு படிக்க நீங்கள் உதவி செய்யுங்க. நல்ல ஸ்கூலை கொடுங்க, நல்ல ஒரு காலேஜு கொடுங்க ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திர ராஜா. இந்த மாதத்தில் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் மனம் இறங்கி அற்புதம் செய்யுங்க ராஜா. திருமணம் நடக்காத பிள்ளை திருமணம் நடக்கட்டுமாப்பா. குழந்தை இல்லாத பிள்ளை குழந்தை பயத்து கட்டளையிடுங்க ராஜா. அப்பா பிசாசின் பிடியில் அகப்பட்டிருக்கு ஒவ்வொரு பிசாசின் பிடி வெளியில் வர நீங்கள் கிருபை செய்யுங்க ராஜா. ஆண்டவர் ஒரு விஷம் மனம் இறங்கும் ராஜா. உங்களுடைய வல்லம் ஒவ்வொரு மீது இறங்கட்டும் ராஜா. உங்களுடைய அபிஷேகம் ஒவ்வொரு மீது இறங்கட்டும் ராஜா. அப்பா லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கேட்கும்போது நான் பரிசுத்தை கொடுப்பேன் என்று சொல்லப்பட்ட ராஜா. பரிசுத்தை யார் கேட்குறாங்களோ அவங்க பரிசுத்தை நீங்கள் கொடுங்க அப்பா. ஆம் தகப்பனே, உங்களுடைய வல்லமையில நிரப்புங்க ராஜா. உங்களுடைய அக்னி அபிஷேகம் ஒவ்வொரு மீது இறங்கட்டும் தகப்பனே. மேக 2:13 தடைகளை உடைக்கும் நீர் சுவாமி. குடும்பத்தில் எல்லா தடைகள் விலகட்டும் சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. இரத்த கோட்டையில் மூடி மாறிங்க ராஜா. இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென்.